ஏடிஎம்கேவோட அடுத்த நடவடிக்கை என்னவாக இருக்கும்? பிஜேபியோட கூட்டணி இருக்குமா இல்ல அது தெரியாது. ஆனால் நான் சொல்லுகிறேன், எடப்பாடி பழனிசாமி எடுத்த முடிவு சிறந்த முடிவு. பிஜேபி வருவதனால் என்ன கேடு என்ற நிலைப்பாடு இருக்குல்லை என்றால் அவரிலிருந்து வந்திருக்கவே வேண்டிய தேவையில்லை. அப்புறம் மோடி வந்தாலும் சரி, ராகுல் காந்தி வந்தாலும் சரி என்பதற்கு நீ எதற்கு வெளியே வருகிறாய் என்று கேட்கிறேன். இப்பொழுது அடிப்படையே தெரியவில்லை என்று சொன்னால் ஒரு எதிர்க்கட்சி தலைவராக எப்படி நிலை வருகிறது? ஸ்டாலின் எப்பொழுதுமே பழைய ஊழல் தானே, அது 26 போக போகின்ற ஊழல். அதனால நீங்கள் அதற்குள் உங்களை கெட்டிப்படுத்தி கொண்டிருக்க வேண்டும். மோடி தனிப்பட்ட முறையில் பணம் வாங்க மாட்டார் என்பதை தவிர அவருடைய கட்சிக்கு பல ஆயிரம் கோடி ரூபாய் அதானி செலவு செய்கிறார். நம்முடைய லாட்ரி மார்ட்டின் கொடுக்குறார், ஸ்டாலினுக்கு கொடுக்குறார். இதெல்லாம் எதற்கு? ஒரு கொலைகார ஆட்சி. இந்த 13 பேருடைய இரத்தப்பலியும் ஸ்டாலின் கையில் இருக்கிறது. நடவடிக்கை எடுக்காத காரணத்தினால் நடவடிக்கை எடுக்கவில்லை. ஸ்டாலின் அவருடைய தங்கை 4 லட்சம் வாக்கு வெற்றி பெறுகிறார் என்றால் இந்த நாட்டிலே ஜனநாயகம் என்ன இருக்கிறது? தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் தமிழ்நாடு தன்னுரிமை கழக தலைவர் பல கருப்பையா அவர்கள் இருக்காங்க. வணக்கம் ஐயா. பிஜேபி 200 தாண்டவே தாண்டாது அப்படின்னு சொன்னீங்க. 240 தொகுதிகளை பிடிச்சிருச்சு. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? நான் ஒரு 220 வரும் என்று முன்னாலேயே சொல்லி கொண்டிருந்தேன். ஒரு 200 சொல்லவில்லை, 220 சொன்னேன். இப்போ 230 லட்சம் வந்திருக்கிறது. அப்படி சொன்னதுக்கான மதிப்பு என்னை சாரும் என்று நான் நினைக்கவில்லை. ஒரு உத்தேசமாக நான் சொன்னது தானே தவிர யாராலும் ஓட்டுப்பெட்டியை திறக்காத வரையிலும் அதை கணிக்க முடியாது. ஒருவரும் கணிக்க முடியாது. இவர்கள் எல்லாரும் பித்தலாட்டம். இந்த வாக்கு கணிப்பு 30,000 பேரை 12 லட்சம் வாக்காளர்கள் இருக்கிறார்கள், 7-8 லட்சம் வாக்களிக்கிறார்கள். ஒரு 30,000 பேரை நீங்கள் மாதிரி எடுப்பதன் மூலம் எப்படி அதை கணிக்க முடியும்? அதோடு இவர்கள் பெரும்பாலும் மத்தியதர வர்க்கத்தை தான் அணுகி வாக்கெடுப்பு செய்வாங்க, வாக்கு எண்ணிக்கை செய்வார்கள். ஆகவே அது சரியாக இருக்க முடியாது. இருந்தாலும் மக்களுடைய போக்கை வைத்து முன்பு இருந்ததை விட அவருடைய மதிப்பு இறங்கி இருக்கிறது. ஆகவே ஒரு 220 அனுசரித்து வரலாம் என்று நான் பேட்டிகளில் சொல்லி கொண்டிருந்தேன். அதெல்லாம் உத்தேசமாக சொல்லியதை தவிர அப்படி சொன்னதுனாலே நம்ம ஏறத்தாழ மதிப்புக்குரிய அதெல்லாம் உண்மையில்லை. ஏடிஎம்கே 2வது இடத்துல கண்டிப்பாக வரும் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொன்னீங்க. சதவீதம் வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா சதவீதம் தான். அது 7 இடத்தில் தோற்றிருக்கிறது, வைப்பு தொகையை இழந்திருக்கிறது. அது ரொம்ப படுமோசமானது. ஆனால் திமுகவினுடைய தனி வாக்கு 26 விழுக்காடு என்று சொல்கிறார்கள். நம்முடைய அதிமுகவுக்கு 21 விழுக்காடு என்று சொல்கிறார்கள். 5 விழுக்காடு தான் வேறுபாடு. ஆனால் எத்தனை முழு இடங்களையும் அவர்கள் கைப்பற்றி விட்டார்கள். இந்த தேர்தல் முறையே குறைபாடுடைய முறை. 51 வாக்கு பெற்றவன் 49 வாக்கு பெற்றவனின் மீது ஏறி நின்று விடுகிறான். 49 விழுக்காடு மக்கள் வாக்களித்ததற்கு பயனற்று போய்விடுகிறது. 49 விழுக்காடு மக்களின் கருத்து செல்லுபடியாகவில்லை. 2 பேர் கூடுதலாக அந்த பக்கம் சேர்ந்த காரணத்தினால் அவன் வெற்றி பெறுகிறான். 51 விழுக்காடு. இப்பொழுது 26 விழுக்காடு திமுகவுக்கு இருக்கிறது, 21 விழுக்காடு அதிமுகவுக்கு இருக்கிறது. இவர்கள் 7 இடத்திலே வைப்பு தொகை இழந்திருக்கிறார்கள். முற்றிலுமாக 40 இடங்களிலும் தோற்றுவிட்டார்கள் என்று சொன்னால் இந்த தேர்தல் முறை தப்பானது. 5 விழுக்காடு நான் சொல்லுகிறேன், எதிர்வாக்கு போற்றவர்களுடைய வாக்கு பாராளுமன்றத்தில் கேட்காது. இந்த மக்கள் 21% மக்கள் இந்த கட்சியினுடைய குரல் அங்கே ஒலிக்க வேண்டும் என்று வாக்களிக்கிறார்கள். அது கேட்காது. அது விகிதாச்சார பிரதிநிதித்துவ முறையில் தான் கேட்கும். 2% வாக்கை பெறுகின்ற ஒருவன் கூட தன்னுடைய பிரதிநிதியை பாராளுமன்றத்திற்கு அனுப்ப முடியும். தேர்தல் முறை தவறானது. தேர்தல் முறை முற்றிலும் தவறானது. ஜெர்மனி மற்ற நாடுகளெல்லாம் இந்த தேர்தல் முறை கிடையாது. ஒருவன் 20% வாக்கெடுப்பான். நான் சொல்லுகிறேன், ஆளுங்கட்சிக்கும் எதிர்கட்சிக்கும் உள்ள வேறுபாடு 5 விழுக்காடு தான். இந்த 5 விழுக்காடு வாக்கு 7 தொகுதிகளில் இவர்களை வைப்பு தொகை இழக்க வைத்திருக்கிறது. 40 தொகுதியிலும் இவர்கள் தோற்றிருக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த தேர்தல் முறை தப்பு என்பது எந்த ஒரு எளிய மனிதனுக்கும் தெரியும். இந்த தேர்தல் முறை தப்பு. ஆனால் இந்த தேர்தல் முறையை தான் இந்தியாவிலே எல்லா கட்சிகளும் விரும்புகின்றன. ஏனென்றால் அடித்து கொண்டு வந்து விடலாம். நாம் ஆட்சிக்கு வருவது எளிது. அதுவே என்றைக்கும் எதிர்கட்சியும் இருந்து கொண்டிருப்பான். அவனும் இடம் பெறுவான், அவன் எதிர்கட்சியாக செயல்படுவான். 2 விழுக்காடு வாக்கு பெற்றவன் இப்பொழுது 4.5% வாக்கு வைத்திருக்கிற பாமக உள்ளே நுழைய முடியவில்லை. விகிதாச்சார பிரதிநிதித்துவ முறையில் அவர்கள் 2 பேர் உள்ளே போவார்கள். அவர்களுடைய குரல் ஒலிக்கும். அவர்கள் ஆளுங்கட்சிக்கு சார்பாக இருக்கலாம், எதிராக இருக்கலாம், அது வேறு. எல்லாரும் ஒரு குறிப்பிட்ட அளவு வாக்கு வைத்திருக்கிறவர்களெல்லாம்
அல்லது டிபாசிட் இழக்காதவர்களெல்லாம் உள்ளே போய்விடுவார்கள். இது அப்படின்லாம் இல்லையே. நெருக்கி விஜயகாந்த் மகன் 5000 வாக்குகள் தான் குறைவாக பெற்றிருக்கிறான், வெளியில் இருக்கிறானே. ஆனால் இப்போ விஜய பிரபாகரன் வந்து தோற்கடிக்கப்பட்டு விட்டார் அப்படின்னு பிரேமலதா தெரியாது நம்ம சொல்லுகிறார்கள். ஆனால் அதற்கு வழக்குக்கு போவது நல்லது தான். ஏனென்றால் ரொம்ப குறைவாகத்தான் குதிரை மூக்கை நீட்டி வெற்றி பெறுகிறது என்பது போல அந்த எதிர்க்கட்சி வேட்பாளர் மூக்கை நீட்டி தான் வெற்றி பெற்றிருக்கிறார். ஆகவே அது கேமரா ஃபினிஷ் தான். அது சரியாக இருக்கிறதா என்பதை சரிபார்ப்பதற்கு நினைப்பது நியாயமானது. 13வது சுற்றுக்கு அப்புறம் வந்து இதுல வந்து தவறான பரவாயில்லை, நீதிமன்றத்திற்கு போய் மீண்டும் வாக்குப்பெட்டியை திறந்தால் தான் அது முடிவாகும். அதற்கு அவர் எடுக்கின்ற முடிவு சரியான முடிவு தான். மறுவாக்கு எண்ணிக்கைக்கு வந்து பிரேமலதா சொல்லி இருக்காங்க. முடிந்தது. அது நீதிமன்றம் முடிவு செய்ய வேண்டும். நீதிமன்றத்திற்கு போனால் மறுவாக்குக்கு உத்தரவிடுவார்கள். மறுவாக்கு உத்தரவிட்டால் உண்மை என்ன என்று தெரிய வரும். கண்டிப்பா விஜய் பிரபாகரனுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு நீங்க சொல்ல வரீங்களா? நான் சொல்ல வருகின்ற கருத்து, நீதிமன்றத்திற்கு போனால் மறுவாக்கு எண்ணுவதற்கு உத்தரவிடுவார்கள். அப்புறம் இந்த 5000 வாக்கு மாறுகிறதா இல்லையா என்று பார்க்கலாம். எனக்கு இதெல்லாம் தெரியாது. நான் இந்த தேர்தல் கால கணிப்பு போல் சொல்லுவேன். எல்லாரும் பித்தலாட்டம் செய்கிறான். ஆனால் நான் ஒரு கணிப்பு 220 சொன்னேன், அதுவும் சரியானது என்று சொல்ல முடியாது என்பது போல சொல்லுகிறேன். எண்ணி பார்த்தால் தானே தெரியும். இப்பொழுது அவர்கள் 5000 7000 வாக்கில் தோற்றிருக்கிறார்கள். எண்ணி பார்த்தால் அது மாறலாம். ஆட்சியில் இருக்கிறவர்கள் கணக்கை மாற்றி போட்டு விட்டால், எனக்கு சேர வேண்டியதை உன்னிடம் சேர்த்து விட்டால் எண்ணிக்கை குறையும். ஏடிஎம்கேவோட அடுத்த நடவடிக்கை என்னவாக இருக்கும்? பிஜேபியோட கூட்டணி இருக்குமா இல்லை அது தெரியாது. ஆனால் நான் சொல்லுகிறேன், எடப்பாடி பழனிசாமி எடுத்த முடிவு சிறந்த முடிவு. இப்பொழுது பன்னீர்செல்வம் ஆளுங்கட்சியோடு சேர்ந்து தான் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். தன்னுடைய வலிமை என்று அவர் எதையும் ஒரு கட்சிக்கு பெரிய பின்னணி ஒன்றை அவர் உருவாக்கி கொள்ள முடியவில்லை. தினகரனும் உருவாக்கி கொள்ள முடியவில்லை. சின்னம்மாவும் கூட உருவாக்கவில்லை. ஆனால் இவர் ஏற்கனவே ஒரு பெருங்கூட்டத்தை வைத்திருக்கிறார். 60-70 எம்எல்ஏக்கள் இருக்கிறார்கள். ஒரு முடிவு எடுக்கிறார்கள். 2026 தேர்தலில் நாம் வெற்றி பெற வேண்டுமென்றால் தனித்த நிலையில் தான் முடியும் என்று ஒரு முடிவு எடுக்கிறார். அந்த முடிவுக்கு ஏற்றபடி அவர் பாரதிய ஜனதாவிலிருந்து வெளியே வருகிறார். வந்தவர் அந்த கருத்தில் நிற்கவில்லை. வந்தவர் என்ன செய்திருக்க வேண்டும்? இந்த தேர்தல் ஸ்டாலின் 3 ஆண்டுகளாக என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்றே பேசுகிறார். நீங்கள் என்ன பேசினாலும் 2 ஆண்டுகளுக்கு அவர் இருப்பார். அவரை பற்றி பேசுவதனால் என்ன பயன் இருக்கிறது? இந்த தேர்தல் மோடி வேண்டுமா வேண்டாமா என்பதற்கான தேர்தல். ஆகவே மோடியை பற்றி பேச வேண்டும், திமுகவை பற்றியும் பேச வேண்டும். திமுக அந்த அணிக்கு ஏன் வாக்களிக்கக்கூடாது, எனக்கு ஏன் வாக்களிக்க வேண்டும் என்பதற்கு அதை பேச வேண்டுமே தவிர, தேர்தல் எதை முன்னிறுத்தியது என்றால் மோடி வேண்டுமா வேண்டாமா என்பதை முன்னிறுத்தி அதை பற்றியே பேசவில்லை. மத்திய அரசாங்கத்திற்கு மோடி என்ன கேடு செய்தார் மத்திய அரசில் இருந்து என்று நீங்கள் பேசினால் மக்கள் புரிந்து கொள்வார்கள். சிறுபான்மையினர் உங்கள் பக்கம் திரும்பி இருப்பார்கள். 5% வாக்கு சிறுபான்மையினராக இறப்பப்பட்டிருக்கும். 12 விழுக்காடு வாக்கு அவர்களுக்கு இருக்கிறது. முஸ்லீம்களும் கிறிஸ்தவர்களும் 12 விழுக்காடு இருக்கார். ஆக ஒரு 5 விழுக்காடு வாக்கு உங்கள் பக்கம் திரும்பி இருந்தால் திமுகவை ஒட்டி நீங்கள் வாக்கு பெறுவீர்கள். ஏடிஎம்கேக்கு 1.5 கோடி தொண்டர்கள் வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவர் ஒவ்வொரு கட்சி திமுக 2 கோடி சொல்லுகிறாங்க. அவர்களுடைய எண்ணிக்கையே மொத்த எண்ணிக்கையே அவ்வளோதாக இல்லை. ஆனால் 80 லட்சம் வாக்குகள் மட்டும்தானே ஏடிஎம்கேக்கு வந்திருக்கு மொத்தமாவே. இப்போ வந்து அவர் என்ன பேசினாலும் இது வந்து எடப்பாடியுடைய தவறா? அது எல்லாரும் இந்த எண்ணிக்கையை கூட்டி கூட்டி சொல்லுவார்கள். எவனை கேட்டாலும் என் கட்சியில் 2 கோடி பேர் இருக்கேன். தமிழ்நாட்டு மக்கள் தொகையை விட கூடுதலாக இருக்கும் அவர்கள் பேசுவது. அது அவருடைய பழக்கம். அதையெல்லாம் விடுங்க. இப்போ 2024 இந்த எடப்பாடி பழனிசாமி செய்த மாபெரும் தவறு என்ன என்றால், பிஜேபியை விட்டு வெளியே வந்த அவர் ஏன் பிஜேபியை விட்டு வெளியே வர நேரிட்டது, தமிழ்நாட்டு அரசியலில் எது முதன்மையானது, என்ன கேடு பிஜேபி வருவதனால் என்று அவர் பேசியிருக்க வேண்டும். பிஜேபி வருவதனால் என்ன கேடு என்ற நிலைப்பாடு இருக்கில்லை என்றால் அதிலிருந்து வந்திருக்கவே வேண்டிய தேவையில்லை. ஒன்றை விட்டு வர வேண்டுமென்றால் நம்ம 2 பேரும் சேர்ந்து கூட்டி சேர்ந்து ஒரு வணிகம் செய்கிறோம். நான் வெளியே போக வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் கணக்கில் ஏமாற்றி இருக்க வேண்டும், எனக்கு தர வேண்டிய லாபத்தை தராமல் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் தான் நான் வெளியே இது சொல்ல வேண்டுமா வேண்டாமா? வெளியே வந்து அவர் அந்த பெண் ஏமாற்றி விட்டார், அதனாலே நான் வந்து விட்டேன் என்று சொல்வது போல மோடி என்ன செய்ய தவறி விட்டார் என்று சொல்லியிருக்க வேண்டும். ஒன்றுமே சொல்லாமல் மோடியை பற்றியே பேசாமல், அப்புறம் மோடி வந்தாலும் சரி ராகுல் காந்தி வந்தாலும் சரி என்பதற்கு நீ எதற்கு வெளியே வருகிறாய் என்று கேட்கிறேன் நான். இப்பொழுது அடிப்படையே தெரியவில்லை என்று சொன்னால் ஒரு எதிர்க்கட்சி தலைவராக எப்படி நிலை வர முடியும்? கண்டிப்பாக அது
ஸ்டாலின் எப்பொழுதுமே பழைய ஊழல் தானே அது 26 போக போகின்ற ஊழல். அதனால் நீங்கள் அதற்குள் உங்களை கெட்டிப்படுத்தி கொண்டிருக்க வேண்டும். ரொம்ப பேசினார் அண்ணாமலை, நாங்கள் மாற்று வந்து விடுவோம், 20% வாக்கு பெறுவோம், 25% வாக்கு பெறுவோம். 10% பெற்றிருக்கிறார். இரட்டைப்படை என்று அவர் சொன்னதுக்கு பெற்றுவிட்டார். 99 இரட்டைப்படை தான், 10 இரட்டைப்படை தான். மொட்டையாக இரட்டைப்படை என்று சொன்னால் 10 வாங்குவாயா 99 வாங்குவாயா? எல்லாம் சும்மா வெட்டி பேச்சு. திமுகவை போல் அவரும் பணத்தை பெரிய அளவுக்கு டெல்லியிலிருந்து இறக்கினார்கள். இங்கே உள்ள முதலாளிகள் எல்லாம் பிடிச்சி உறிஞ்சினார்கள். உறிஞ்சி 200 கோடி ரூபாய் அண்ணாமலை செலவழித்து இவ்வளவு வாக்கு வித்தியாசத்தில் தோற்றிருக்கிறார். திமுக செய்வதெல்லாம் அவர்களும் செய்தார்கள். திமுகவும் ஒரு தொகுதிக்கு குறைந்தது 50 கோடி செலவழித்தார்கள். இப்போ நீங்க உத்தரப்பிரதேசத்திலெல்லாம் வெறும் 2 கோடி தான் செலவழிக்கிறது. நீங்க சொல்ற மாதிரி எடுத்துக்கிட்டா பிஜேபிக்காக நான் வந்து கோயம்புத்தூர் தொகுதியில நிற்கும் பொழுது ₹1 கூட நான் செலவு பண்ணல அப்படின்னு தான் அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காரு. நானும் நாம் தமிழர் கட்சியின் தலைவர் சீமான் அவர்களும் நேர்மையான முறையில் வாக்குகளை பெற்றுதான் நாங்க தோற்றிருக்கோம்னு சொல்லியிருக்காரு. இதுக்கு நீங்க சொல்றது வந்து நேர்மையான முறை என்று எனக்கு தெரியவில்லை. இவர்கள் 200 கோடி செலவழித்தார்கள் என்று சொல்கிறார்கள். நயினா நாகேந்திரனுக்கே 4 கோடி வந்திருக்கிறது. அப்படியானால் வந்தது மட்டுமே ஒரு பிடிபட்டது மட்டும்தான் அது. அவர்கள் அதெல்லாம் சும்மா பேச்சு, இப்படி சொல்லி கொண்டிருக்க வேண்டியதான். நான் 3 நாளாக சாப்பிடவில்லை என்று சொன்னால் அவன் சாப்பிட்டானா சாப்பிடலையா என்பது அவனுக்கு பொய்யை அஞ்சாமல் சொல்கிற இவர்கள் அந்த தொகுதியில் ஊர் உலகத்திற்கெல்லாம் தெரிகிறது. பணம் தண்ணீராக மாறி இறைக்கப்பட்டிருக்கிறது என்று. பணம் கொடுக்கவில்லை என்றால் பணம் கொடுத்தாயா கொடுக்கவில்லையா என்று இல்லை. வேலை பார்க்கிறவனுக்கெல்லாம் சம்பளம் கொடுத்து தானே வேலை பார்க்க வைத்திருக்காங்க. ஆள் எங்கே இருக்கிறான்? கண்டிப்பாக. அப்புறம் செலவழிக்கவில்லை என்றால் இதெல்லாம் வாக்கு கேடு அண்ணாமலைக்கு போடு என்று சொல்லு. நீ எந்த தொகை செலவழிப்பதாக அரசுக்கு கணக்கு காட்டுகிறாயோ அதற்குள் நீ செலவழித்து விட்டு வெளியே வா பார்ப்போம். பெரிய யோக்கியன் மாதிரி வெட்டியெல்லாம் பேசக்கூடாது. மோடியே அந்த வரம்புக்குள் செலவழிப்பதில்லை. எல்லாரும் போய் கணக்கு தான் காட்டுவார்கள். ஒருவன் கூட அரசு அனுமதித்த தொகைக்குள் செலவழிப்பதே இல்லை. ஒருவன் கூட செலவழிப்பதில்லை. ஆனால் முட்டாள்தனமாக இந்த சட்டங்களையெல்லாம் வைத்திருக்கிறார்கள். அவனை பொய் சொல்வதற்கும் பொய் கணக்கு எழுதுவதற்கும் பழக்குகிறார்கள். ரொம்ப யோக்கியமான ஆள் மொரார்ஜி தேசாய் மாதிரி ஆட்களெல்லாம் வந்திருக்கிறார்கள். அவர்களும் இதற்குள் அடக்கி செலவழித்திருக்க மாட்டார்கள். ஏனென்றால் நான் சொல்லுகிறேன் முட்டாள்தனமானது என்று ஏன் சொல்லுகிறேன் என்றால், அரசே தேர்தல் தலைவி செய்கின்ற நிலை இருந்தால் அண்ணாமலையினுடைய செல்வாக்கு என்ன, எடப்பாடியினுடைய செல்வாக்கு என்ன என்று தெளிவாக தெரியும். அரசு தான் செலவழிக்க வேண்டும். இவர்கள் அதை விரும்ப மாட்டார்கள். வேலுமணி பணம் வைத்திருப்பார், கொடுத்து நாம் வெற்றி பெறலாம். அரசை செலவழித்தால் நாம் இன்னொருத்தனை வெற்றி பெறுவது எளிதில்லை. ஏனென்றால் அரசு வரம்புக்குட்பட்டு செலவழிக்கும். உங்களுடைய கருத்து மட்டும் மக்களிடம் போய் சேரும். நான் 2 புதிய கருத்து இன்றைக்கு சொல்லியிருக்கேன். ஒன்று, விகிதாச்சார பிரதிநிதித்துவ முறை வேண்டும். அது சின்ன கட்சி கூட பாராளுமன்றத்திற்கு போவதற்கு துணையாக இருக்கும். ஒரு குறிப்பிட்ட அளவு நீங்கள் வாக்கு பெற்றுவிட்டால் சில பேரை நியமிக்கலாம் அந்த கட்சி தலைவர். ஆகவே தகுதியான அறிவான மனிதன் பாராளுமன்ற உறுப்பினராக முடியும். ஒன்று. இன்னொரு கருத்து புதிதாக சொல்கிறேன். புதிதாக அல்ல, இந்த நாட்டில் பழக்கப்பட்ட கருத்து தான். அரசே தேர்தல் செலவு செய்ய வேண்டும். அரசு தாங்க முடியாத செலவு ஒன்றும் இல்லை. நீ யார் வேட்பாளர், எந்த விதமாக போஸ்டர் அடிக்கக்கூடாது, பேனர் வைக்கக்கூடாது என்று சொல்வது போல நீ யார் என்பதை ஒவ்வொரு இடத்திற்கும். இப்பொழுது வாக்குச்சாவடிக்குள்ள சீட்டை அரசு தானே கொடுக்கிறது. எனக்கெல்லாம் அவர்கள் தான் கொண்டு வந்து கொடுத்தார்கள். ஆமாம். அதே போல் இன்னார் இருக்கிறார்கள், அவர்களுடைய கொள்கை என்னென்ன, அரசே செய்யட்டும் அந்த செலவை. இவ்வளவு ரூபாய்க்குள் 5 விழுக்காடுக்கு குறைவாக வாக்கு பெறுகிறவர்களுக்கு அரசு செலவழிக்கட்டும். அதுவரையிலும் அவன் சொந்த செலவிலே அந்த இடத்துக்கு வரட்டும். இதெல்லாம் நடத்தாமல் ஊழலிலேயே ஏன் வைத்துக்கொள்ள விரும்புகிறார்கள் என்றால், மோடிக்கு 1200 கோடி ரூபாய் பணம் கொடுப்பதற்கு லாட்ரி சீட்டில் மோசடி செய்கிற மாற்றினால் முடிகிறது. 1200 கோடி ரூபாய் எதற்கு கொடுக்க வேண்டும் மோடிக்கு? நீ பாடுபட்டு சம்பாதித்த பணமாக இருந்தால் 1200 கோடி அவருக்கு ஏன் கொடுக்க வேண்டும்? ஸ்டாலினுக்கு 500 கோடி ரூபாய் கொடுத்துருக்கிறார். இதெல்லாம் கணக்குப்படியே வெளியே தெரிகிறது. 500 கோடி ரூபாய் எதற்காக ஸ்டாலினுக்கு கொடுக்க வேண்டும்? நீ பாடுபட்டு சம்பாதித்ததை ஏழைகளுக்கு கொடு, சாப்பாடு கொடு, மற்றதையெல்லாம் செய். உங்களுடைய பணத்துக்கு மதிப்பு இருக்கும், புண்ணியமாவது கிடைக்கும். இவர்களுக்கு இந்த திருடர்களுக்கு கொண்டு போய் கொடுத்து என்ன ஆக போகிறது? நீ திருட்டுத்தனம் பண்ணுவதற்கு இவர்கள் துணை புரிவார்கள். அரசு இவர்கள் கையில் இருக்கிறது என்பதற்காக நீ கொடுக்குறாய். ஆகவே 500 கோடி ரூபாய் லாட்ரியில் செலவழிக்க வேண்டும் என்று சொன்னால், லாட்ரி சீட்டுக்கு பணம் கொடுக்காமலேயே லாட்ரி சீட்டு பல கோடிக்கு அடிக்க வேண்டும். 10 பேருக்கு கொடுப்பார்கள், 100 பேருக்கு கொடுக்க மாட்டார்கள். அஸ்ஸாமிலும் நேபாளத்திலும் அறியாமை மிகுந்த மக்களிடையே போய் லாட்ரி சீட்டு
என்று சொல்லி பெரிய மோசடிகளை செய்து அரசை தன்னுடைய கையில் வைத்து கொண்டு அந்த பகுதிக்கும் கொடுத்து இந்த பகுதியில் ஸ்டாலினுக்கும் கொடுத்து மோடிக்கும் கொடுத்து இதுபோல் காரியம் செய்கிறவர்கள் என்ன பெரிய நேர்மையாக அரசியல் நடத்துவதற்கு 1200 கோடி வேண்டுமா என்று கேட்கிறேன். ஆகவே நேர்மை இல்லாமல் எதற்கு நீங்கள் செய்கின்ற அளவிற்கு இந்த தேர்தல் முறை இருக்க வேண்டும் என்று கேட்கிறேன். ஸ்டாலின், நான் சொல்லுகிறேன், மொரார்ஜி தேசாயோ அல்லது லால் பகதூர் சாஸ்திரியோ அல்லது ஜவஹர்லால் நேருவோ இது போன்ற தப்புக்களை செய்ய மாட்டார்கள். காமராஜ், ராஜாஜி போன்றவர்கள் செய்ய மாட்டார்கள். ஆனால் தேர்தலிலே அரசே செலவை எடுத்து செய்வது என்ற நிலை வந்துவிட்டால் ஏழையாக இருக்கின்றவனும் தேர்தலில் நிற்கலாம். கொள்கையை சொல்லி நான் தேர்தலில் நிற்க முடியும். இப்போ ஏன் என்னுடைய கட்சி நிற்க முடியவில்லை? 50 கோடி குறைந்தது வேண்டும் என்கிறார்கள். 50 கோடிக்கு எங்கே போகுது? டிபாசிட் மட்டும் கட்டினால் போதும், அரசு செலவு செய்யும் என்றால் நாங்களும் நிற்கலாம். எங்களுடைய கொள்கைகளை சொல்லலாம். இப்போ நீங்க சொல்றது போல இப்போ அரசே இந்த செலவுகளை எடுத்து செய்யணும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. காமராஜர் ஐயா இருக்கும் பொழுதும் சரி, நேரு அவர்கள் சிந்திக்கவில்லை, சிந்திக்க தவறிவிட்ட காரணத்தினால் கருத்து சரியா இல்லையா என்பதை தான் நாம் பேச வேண்டும். அவர்கள் செய்ய தவறியதையெல்லாம் நான் செய்யக்கூடாது என்று இல்லை. அவர்கள் இன்னும் கடவுள்கள் இல்லை. அவர்களுக்கு எட்டியதை எட்டிய காலத்தில் செய்திருப்பார்கள். சுதந்திர தியாக போராட்டத்தில் பங்கு கொண்டவர்கள், அவர்கள் யோக்கியர்களாக இருந்தார்கள். ஆகவே அயோக்கியத்தனம் இல்லை. இப்பொழுது அயோக்கியத்தனம் மிகுந்திருக்கிற காரணத்தினாலே நாம் இந்த அரசை செலவு செய்தால், அரசை இந்த தேர்தல் செலவை அரசை செய்தால் எளிய மனிதனும் தேர்தல் நிற்கலாம், அறிவுடையவனும் தேர்தல் நிற்கலாம். ஜாதி பெரிய பங்கு வகிக்காது. இப்பொழுது நீ பணத்தை கொண்டு போய் அள்ளி கொடுத்து விட்டு எடப்பாடி என்ன நினைத்தார்? தேர்தல் என்பது பணம் கொடுப்பது. 50 கோடி களத்தில் இருந்து நமக்கு ஒரு கட்டுமானம் ஒன்று இருந்தால், கேடர் ஸ்ட்ரென்த் இருந்தால் நாம் வெற்றி பெற்றுவிட முடியும். அவர்களுக்கும் பணம் கொடுக்க வேண்டும், ஊர்வலத்துக்கு பணம் கொடுக்க வேண்டும், கூட்டத்திற்கு வருவதற்கு பணம் கொடுக்க வேண்டும், அவர்கள் வேலை செய்வதற்கு பணம் கொடுக்க வேண்டும், பூத்தில் அமர்வதற்கு பணம் கொடுக்க வேண்டும், எல்லாவற்றுக்கும் பணம் கொடுக்க வேண்டும். நான் சொல்கிறேன், பாதி வேலையை அரசு செய்யட்டும். அரசுக்கு இந்த நாட்டில் வீணாகின்ற பணம், கள்ளப்பணம், மற்ற தகுதியற்ற மனிதர்கள் ஆட்சிக்கு வருவது, அவர்கள் உள்ளே வந்து நம்முடைய ஸ்டாலினை போல ஆற்று மணலிலும் மற்றவற்றிலும் பெருங்கொள்ளை அடிப்பது, இதன் மூலம் மக்களுடைய பணம் மக்களுக்கு பயன்படாமல் இவர்கள் பைக்கு போவது, இந்த நிலையெல்லாம் ஒழிந்துவிடும். விடிந்தால் எழுந்தால் திமுக அரசின் மீதும் அதிமுக அரசின் மீதும் ஊழல் தான் இருக்கிறது. மோடியினுடைய அரசியல் என்ன? மோடி தனிப்பட்ட முறையில் பணம் வாங்க மாட்டார் என்பதை தவிர அவருடைய கட்சிக்கு பல ஆயிரம் கோடி ரூபாய் அதானி செலவு செய்கிறார். நம்முடைய லாட்ரி மார்ட்டின் கொடுக்குறார், ஸ்டாலினுக்கு கொடுக்குறார். இதெல்லாம் எதற்கு? அரசியலை நேர்மையாக நடத்த முடியவில்லை. இது இருக்கட்டும். இது இந்த தேர்தலில் நாம் மக்களுக்கு கொண்டு செலுத்த வேண்டிய கருத்துக்களில் ஒன்று என்பதனால் இதை சொல்லுகிறேன். ஆனால் நம்முடைய அதிமுக தோற்றதற்கும் அண்ணாமலை தோற்றதற்கும் அண்ணாமலையினுடைய கட்சி இங்கே வேகாது, அது இங்கே வேர் பிடிக்காது. அந்த கட்சி கோதுமை எப்படி தமிழ்நாட்டில் விளையாதோ அது மாதிரி அண்ணாமலையினுடைய கட்சி தமிழ்நாட்டில் வேர் பிடிக்காது. 10 விழுக்காடு என்பதே கூடுதல். இது இவ்வளவு ஆர்ப்பாட்டம், 5 ஆண்டுகள் ஆர்ப்பாட்டம் செய்து பல ஆயிரம் கோடி ரூபாய் மேலிருந்து கீழே இறக்கி தமிழ்நாட்டு முதலாளிகளை எல்லாம் மிரட்டி வாங்கி இவ்வளவு 1000 கோடி செலவழித்ததற்கு பிறகு நீங்கள் பெற முடிந்த வாக்கு 10%. 5% 10% ஏறி இருக்கிறீர்கள். இதான் உங்களுடைய உச்சகட்ட வளர்ச்சி. கூட்டணி கட்சிகளோட இல்லாமையே 11% வந்து பிஜேபி வந்து வாக்குகள் வந்து வாங்கியிருக்காங்க. சேர்ந்து இவர் தனித்து வாங்கியது 11% என்பது அது வளர்ச்சி தான். அது வளர்ச்சி தானே? இல்லை, வளர்ச்சி தான். இந்த சீமான் மாதிரி ஒரு ஒர்ஸ்ட் அரசியல் பேசுகிற ஆளே கிடையாது. அதாவது வந்து மீனவர்கள் மீன் பிடிக்கிறவனுக்கெல்லாம் நான் சம்பளம் கொடுப்பேன், அரசு தொழிலாக்கி விடுவேன். இதெல்லாம் என்ன பேச்சு? ஒரு இருக்கிற எல்லா தொழிலையும் எல்லா மக்களையும் 7 கோடி மக்களையும் கூலிக்காரனாக்குவாயா? எல்லா தொழிலையும் அரசே நடத்துமா? இவன் உனக்காக இதற்கு முன்னால் இந்த மாதிரி அரசு நடத்தியதெல்லாம் வெற்றி பெற்றிருக்கு. ஏதாவது ஒரு சிந்தனை இருக்கிறதா? எது வேண்டுமா? நான் மீனவர்கள் கையில் துப்பாக்கியை கொடுப்பேன், சிங்களவர்களை போய் சுட்டு விட்டு வந்து விடுவான் என்று பேசுகிறான். நான் கேட்கிறேன், இதை ஒரு யூடியூப்பில் எடுத்து போடுகிறான், டிவியில் போடுகிறான். எப்படி நீ சிங்களவனை ரொம்ப எளிதாக சுட்டு விடலாமே, நமக்கு ஈழம் வேறு கிடைத்து விடுமே, போ அனுப்பு. இதெல்லாம் ஒரு பேச்சு என்று பேசுகிற மனிதனுக்கு 8% ஓட்டு விழுகிறது. அதே மாதிரி நான் சொல்லுகிறேன், இந்த அண்ணாமலைக்கு 10% விழுகிறது. நான் சொல்லுகிறேன், இருப்பவர்களுக்குள் தான் போட்டு ஆக வேண்டும். இப்பொழுது அதைவிட தெளிவாக நான் பேசினாலும் என்னுடைய அமைப்பு வலிமையாக இல்லை, என்னிடம் போதிய பணம் இல்லை, இந்த கருத்தை கொண்டு போய் செலுத்த முடியவில்லை. ஆகவே நான் இதில் பங்கு கொள்ள முடியவில்லை. பங்கு கொள்ள முடிந்த ஒருவன், கொஞ்சம் பேரை வைத்து கொண்டு பங்கு கொள்ள முடிந்த ஒருவன் கூலிக்கு ஆள் வைத்து கட்சியை வளர்க்கலாம். இப்பொழுது மிந்தி வளர்க்க முடியாது, மிந்தி வளர்க்க முடியாது.
எந்த கட்சியிலும் ஒரு ஊரில் 100 பேர் 200 பேர் தான் காங்கிரஸ் கட்சியில் அந்த காலத்தில் இருப்பார்கள். இப்பொழுது 2 கோடி பேர் ஒரு கட்சிக்கு ஊழியர்கள் இருக்கிறார்கள் என்றால் 2 கோடி பேருக்கு பணம் கொடுக்கணும். நீங்கள் சும்மா வருவானா? கூட்டத்துக்கு வருவதென்றால் சட்டி முட்டி கொடுக்க வேண்டும், தையல் மிஷின் கொடுக்க வேண்டும், சேலை கொடுக்க வேண்டும், வேட்டி கொடுக்க வேண்டும், ஊர்வலத்துக்கு வர வேண்டும் என்றால் பணம் கொடுக்க வேண்டும், போராட்டத்துக்கு வர வேண்டும் என்றால் பணம் கொடுக்க வேண்டும், இதற்கெல்லாம் மக்களை சொல்ல வேண்டும். ஆகவே அரசியலே இங்கே இல்லை, கொள்கையே இங்கே இல்லை, எதுவுமே இல்லை. பணம் அடிப்பது, பணத்தை ஒரு முதலீடு செய்வது, தேர் இஸ் இன்வெஸ்ட்மெண்ட். பெரும் அளவு ஒரு 500 கோடி 50 கோடி 100 கோடி என்று யூ இன்வெஸ்ட் இட் இன் பாலிடிக்ஸ். பாலிடிக்ஸ் ஹேஸ் பிகம் அன் இன்ஸ்டிடியூஷன், கமர்ஷியல் இன்ஸ்டிடியூஷன். யூ இன்வெஸ்ட் இன் இட், தென் யூ ரீப் இட், ஹார்வெஸ்ட் இட். இதுதான் அரசியல் நடக்கிறது. இப்போ நீங்க சொல்றத பார்த்தா முன்னாள் அமைச்சர் ஏடிஎம்கேல உதயகுமார் சொன்ன மாதிரி அண்ணாமலைக்கு நாவடக்கம் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு கிண்டலா பேசியிருக்காரு. நீங்க சொல்றதும் அவர் சொல்றதும் வந்து ஒரே மாதிரி இல்லாதெல்லாம் ஒரு தனி மனித குணங்கள், அது இருக்கட்டும். நாவடக்கம் இல்லாததுனாலதான் பிஜேபி வந்து தமிழகத்துல தோற்றுச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சரியான காரணம் இல்லை. பிஜேபியினுடைய கொள்கைகள் மனிதனை இந்துவாக முஸ்லீமாக பிரித்து பார்க்கின்ற தன்மை தமிழ்நாட்டு மண்ணுக்கு இல்லை. அவருக்கு நாவடக்கம் இருந்தால் என்ன, நாவடக்கம் இல்லாவிட்டால் என்ன? அவருக்கு தெரிந்ததை அவர் பேசுகிறார். சத்தம் போட்டு பேசினால் அதெல்லாம் உண்மை என்று அவர் நம்புகிறார். அவ்வளவுதானே தவிர தமிழ்நாடு வந்து மொழி வழியாக, இன வழியாக, அதனுடைய நாகரிகம், பண்பாடு இவற்றின் வழியாக 1940க்கு முன்பு கால்டுவெல் என்கின்ற பேரறிஞன் நம்முடைய வரலாற்றை வெளிப்படுத்திய பிறகு பெரியாரும் அண்ணாவும் அதை பிடித்து 7 கோடி மக்களுக்கும் அதை சரியாக கற்பித்த காரணத்தினால் அதை திமுக கடைப்பிடிக்காதென்றாலும், திமுக ஒரு அலிபாபாவின் 40 திருடர்கள் மாதிரி அது ஒரு கட்சி. அதே மாதிரி தான் அதிமுக. அதெல்லாம் கொள்ளை கூட்டங்கள் தான். அவர்கள் பேசுவதற்கு வேணுமானால் திராவிட மாடல் அது இது என்று பேசுகிறார்கள். ஆற்று மணலை எதற்கு சொல்ல நான் சொல்லுகிறேன். ஆரியன் ராஜாஜி ஆண்டபோது திராவிடர்கள் சுரண்டப்படவில்லை. திராவிடர்கள் ஆளுகின்ற போது திராவிடர்கள் சுரண்டப்படுகிறார்கள். திராவிடன் ஆள்வது நல்லதா, ஆரியன் ஆள்வது நல்லதா? ஆரியன் யோக்கியன், அவன் ஒரு முனிவனை போல் ஆட்சி செய்தவன். அவனுக்கு ஆரியன் என்றும் இல்லை, திராவிடன் என்றும் இல்லை, மக்கள் என்று தான் இருந்தார்கள். அப்படித்தான் நான் சிந்தித்து பழக்கப்பட்டவன். ஆகவே ஆரியன் ராஜாஜி ஆண்டபோது திராவிடர்கள் அமைதியாக, ஒழுக்கமாக, நியாயமாக வாழ்ந்தார்கள், சுரண்டப்படவில்லை. ஆனால் திராவிடர்கள் இவர்கள் ஆளுகிற போது கருணாநிதி, ஜெயலலிதா, இவர்கள் எல்லாம், ஜெயலலிதா ஆரிய பெண், ஆனால் திராவிட இயக்கத்தை ஆண்டார். இவர்களெல்லாம் ஆளுகின்ற போது திராவிடர்கள் சுரண்டப்படுகிறார்கள். ஆகவே இந்த அடிப்படை அல்ல. சும்மா இவர்கள் எதையாவது சொல்லிக் கொள்வார்களே தவிர திராவிட இயக்கத்தை நீதி கட்சி அழிந்தது போல் திராவிட இயக்கம் அழியும். நீதி கட்சி எப்படி தகுதி இல்லாமல் 37 அழிந்ததோ, காங்கிரஸ் உள்ளே நுழையாத வரையில் நீதி கட்சி வெற்றி பெற்று கொண்டே இருந்தது. நீதி கட்சி செத்து விட்டது 37. அதுக்கு பிறகு 49க்கு பிறகு அண்ணா 52 அதை உயிர்ப்பிக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அண்ணா அளவுக்கு சரியான மனிதர் தான். ஆகவே இதெல்லாம் போகட்டும். இது நல்ல அமைப்பே இல்லை. இன்றைய அரசியல் முற்றிலுமாக மாற வேண்டிய ஒரு நிலையிலே தான் இருக்கிறது. யோக்கியதை இல்லை, நாணயம் இல்லை, வாய்மை இல்லை. நாம் தொண்டு செய்வதற்காக பொது வாழ்வுக்கு வந்திருக்கிறோம் என்கின்ற எண்ணம் யாருக்கும் இல்லை. இந்த 8% வாங்கியவனுக்கும் இல்லை, இந்த 15% வாங்கியவனுக்கும் இல்லை, 12% வாங்கியவனுக்கும் இல்லை. அதிகாரத்தை அடைய வேண்டும், 10 கார் முன்னும் பின்னும் வர வேண்டும், போலீஸ் சங்கு ஊதி கொண்டு செல்ல வேண்டும், சல்யூட் அடிக்க வேண்டும், நம்மிடம் வந்து பல பேர் காரியத்துக்காக நிற்க வேண்டும். இவையெல்லாம் நமக்கு பெரிய பிம்பத்தை உருவாக்கி கொண்டு இப்படி நினைக்கிறான். எளிமையாக, நேர்மையாக ராஜாஜி முதலமைச்சராக போது தன்னுடைய வேட்டியை தானே துவைத்து கொண்டார். அது வாழ்வு. இந்த மாதிரி மனிதர்கள் இந்த நாட்டை ஆண்டு விட்டு, இந்த ஸ்டாலின் மாதிரி ஆட்கள் இந்த நாட்டை ஆள்வது என்பது இந்த மண்ணுக்கே உரிய பெரிய வெட்கக்கேடு. அடுத்து யார் ஆட்சிக்கு வந்தா இப்போ நீங்க சொல்ற மாதிரி இந்த திராவிட இயக்கங்கள்லாம் அழிய வேண்டிய, இதெல்லாம் பெரிய ஊழல் இயக்கங்கள். என்ன நான் சொல்லுகிறேன், எனக்கு இந்த கனிமொழி 3-4 லட்சம் வாக்குகளில் வெற்றி பெறுகிறார். நான் என்ன நினைத்தேன் என்றால், அங்கே தூத்துக்குடியிலே ஸ்டெர்லைட்டை மூட வேண்டும், எங்களுக்கு சுகாதார கேடு ஏற்படுகிறது என்று மக்கள் ஊர்வலம் வந்தார்கள். 13 பேரை போலீஸ்காரர்கள் சுட்டார்கள். போலீஸ்காரர்கள் ஏன் சுட்டார்கள் என்றால், அவர்கள் ஸ்டெர்லைட்டில் அவர்களுக்கு 2வது சம்பளம் நடந்திருக்கக்கூடும் என்பது என்னுடைய ஊகம். இல்லாவிட்டால் அவன் அரசு சொல்லாமல், எடப்பாடியே வந்து தொலைக்காட்சியை பார்த்து தான் தெரிந்து கொள்கிறார். அரசு உத்தரவிடாமல் போலீஸ்காரனாக சட்டம் ஒழுங்கை கையில் எடுத்துக்கொண்டு ஓடுகிற மக்களை, எதிர்த்து நின்ற மக்களை அல்ல, ஓடுகின்ற மக்களை, முன்னால் போய்கொண்டிருக்கிற மக்களை முதுகிலே சுட்டு கொலை செய்தார்கள். அது ஒரு படுபயங்கரமான பச்சை கொலை. அது சட்டம் ஒழுங்குக்காக நடைபெற்ற துப்பாக்கி சூழலை. நீதிபதி சொன்னார், இந்த 17 போலீஸ்காரர்களின் மீதும் கொலை குற்றம் சாட்டி வழக்கு தொடுங்கள் என்று சொன்னார்.
நம்முடைய ஸ்டாலின் ஆட்சி அதை செய்ததா? இது நடந்தது எடப்பாடி ஆட்சியாக இருக்கலாம், ஆனால் இதை நடைமுறைப்படுத்த வேண்டிய கடமை உனக்கு இருக்கிறது. நீதிபதி சொன்ன பிறகு 13 போலீஸ்காரர்கள் மீதும் குற்ற வழக்கு பதிவு செய்திருக்க வேண்டும், கொலை குற்றம் பதிவு செய்திருக்க வேண்டும். இந்த நாட்டிலே அமைதியிலே ஒருவனை கொலை செய்து விட்டான் என்று சொன்னால் நாம் எப்பொழுது இங்கே சட்டம் இல்லை என்று சொல்வோம் என்றால், கொலை செய்தவன் தப்பித்து வாழ்ந்தார். இந்த 17 போலீஸ்காரர்களும் நிம்மதியாக நடமாடுகிறார்கள் தமிழ்நாட்டில். இவர்களின் மீது கொலை குற்றம் சாட்டப்படவில்லை, இவர்கள் தூக்கிலே போடப்படவில்லை. இவர்கள் சட்டத்தின் முன்னால் யாரையும் சுடுவதற்கு இவர்கள் அனுமதி பெற்றவர்களாக நடக்கின்ற ஆட்சி ஒரு கொலைகார ஆட்சி. இந்த 13 பேரினுடைய இரத்தப்பலியும் ஸ்டாலின் கையில் இருக்கிறது. நடவடிக்கை எடுக்காத காரணத்தினால் இவர் வேறு வழியாக அல்ல. நான் சொல்கிறேன், இந்த ஸ்டெர்லைட் கம்பெனி மூடப்பட்டது. இதுக்கு 13 பேர் நரபலி நடந்திருக்கிறது. 13 நரர்களின் உயிர் காவு கொடுக்கப்பட்டு ஸ்டெர்லைட் மூடப்பட்டிருக்கிறது. அந்த இடத்தில் இதற்கு காரணமான கொலையாளிகளான 17 போலீஸ்காரர்கள் மீதும் நீ நடவடிக்கை எடுக்கவில்லை, உன்னுடைய சின்னத்திற்கு உன்னுடைய தங்கைக்கு நாங்கள் ஏன் வாக்களிக்க வேண்டும் என்று கேட்க அந்த மக்களுக்கு தெரியவில்லை. வேங்கை வயலில் மலத்தை கலந்தான் என்பதற்காக அந்த மக்கள் தேர்தலுக்கு வெளியே நிற்கிறார்கள். பரந்தூர் விமான நிலையத்தில் எங்களுடைய நிலங்களெல்லாம் பறிபோய்விடும் என்று அந்த மக்கள் தேர்தல் சாவடிக்கு வெளியே நிற்கிறார்கள். தூத்துக்குடி மக்கள் வெளியே நின்றிருக்க வேண்டும். 17 பேரின் மீது நடவடிக்கை எடு, அவர்களை தூக்கில் தொங்க விடு. எந்த போலீஸ்காரனும் தன் விருப்பத்திற்கு எந்த முதலாளிக்கு ஆதரவாகவும் சுடுகின்ற நிலைமை இங்கே இருக்கக்கூடாது என்று ஏற்படுத்த, அதற்கு பிறகு நாங்கள் வாக்களிக்கிறோம். ஜனநாயகத்திலே எங்களுடைய உயிருக்கு மதிப்பில்லை, நாங்கள் சாவோம், பிறகு நீங்கள் 5 லட்சம் ரூபாய் கொடுத்து விட்டு கதையை மூடி விடுவீர்கள் என்று சொன்னால், பாண்டிய நெடுஞ்செழியன் கோவலனை கொன்றதற்காக தன்னுடைய உயிரை விட்டான். ஸ்டாலின் தன்னுடைய உயிரை விட வேண்டாம், அந்த 17 பேரின் மீது நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும். அந்த பெண்ணை நிறுத்தி வைத்து, தங்கையை நிறுத்தி வைத்து 4 லட்சம் ஓட்டில் வெற்றி பெற முடிகிறது என்று சொன்னால், தூத்துக்குடி மக்களுக்கு இதை உணர்த்துவதற்குரிய எதிர்க்கட்சி இங்கே இல்லை. மக்கள் எப்பொழுதுமே அப்படித்தான் இருப்பார்கள். கொஞ்சம் காலம் ஆனால் அது தன் போக்கிலே போய் கொண்டே இருப்பார்கள். அந்த வீட்டிலே செத்தவன் வேண்டுமானால் கவலைப்பட்டு கொண்டிருப்பானே தவிர, இந்த 13 பேரும் பொது நன்மைக்காக ஒரு குற்றமும் செய்யாமல் செத்தவர்கள். இவர்களை கொன்ற 17 பேரும் கொலையாளிகள். இவர்கள் நடுத்தருவில் தூக்கில் தொங்க விடப்பட வேண்டியவர்கள். நடவடிக்கை எடுக்கவில்லை. ஸ்டாலின் அவருடைய தங்கை 4 லட்சம் வாக்கில் வெற்றி பெறுகிறார் என்றால் இந்த நாட்டிலே ஜனநாயகம் என்ன இருக்கிறது? அந்த மக்களுக்கு உணர்த்த வேண்டிய எதிர்க்கட்சிகள் இங்கே வலிமையாக இல்லை. 2 கம்யூனிஸ்ட், வைகோ பேசுவாரா? அங்கே போய் 17 பேரின் மீது நடவடிக்கை எடு என்று சொல்லி பேசினாரா வைகோ? திருமாவளவன் பேசினாரா? கம்யூனிஸ்ட் கட்சிகள் பேசினவா? உங்களுடைய கடமை இல்லையா அது? இந்த மக்களின் உயிர் என்ன அவ்வளவு மலிவானதா? ஒரு ஆட்டை கொண்டு போய் கோவிலிலே வெட்டி ஒரு காரியம் செய்வதற்கு நாம் எதிர்ப்பு தெரிவிக்கின்றோமே, அந்த ஆட்டுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? அதனுடைய ஆட்டை எதற்கு கழுத்தை வெட்டுகிறாய் என்று கேட்கிறோமே. 13 பேரினுடைய கழுத்து வெட்டப்பட்டிருக்கிறது, சுடப்பட்டு சாகடிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதை கேட்பதற்கு இந்த நாட்டில் எந்த எதிர்க்கட்சியும் இல்லை. ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று இந்த அரசை கேட்கவில்லை. வேங்கை வயலில் ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று திருமாவளவன் கேட்கவில்லை. 2 சீட்டு வேண்டும் என்று தான் கேட்டார். நான் சொல்வேன், நீங்கள் எதிர்க்கட்சியானது எல்லாரும் அதிகாரத்தை பங்கு போட்டுக் கொள்கிறீர்கள், உங்களை தவிர களத்தில் யாரும் இல்லை, ஆகவே உங்களுக்கு தான் வாக்களிக்க வேண்டும். என்னுடைய குரல் கேட்காது, நான் வீட்டில் இருந்து பேசுவேன். என்ன இது மாதிரி தேர்தலில் நிற்கிறவர்கள்லாம் ஒன்று இந்த பக்கம் இருக்கிறீர்கள், இல்லை அந்த பக்கம் இருக்கிறீர்கள், வழி இல்லாமல் மக்கள் வாக்களிச்சு. அப்படித்தான் அதுதான் ஜனநாயகம். வழி இல்லாமல் இந்த 2 கட்சியும் தவிர வேறு கட்சிக்கு வாக்களிப்பதற்கு 50 ஆண்டுகளாக மக்களுக்கு வழி இல்லை. அதற்கு முயற்சி செய்து விஜயகாந்த் வந்தார். ஒரு 15% வாக்குகள் இவர்களை திண்ணமாக தோற்கடிக்க வேண்டும் என்று விரும்புகின்றன. அறிவான மக்கள் கண்டிப்பாக தோற்கடிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். 2 பேருக்கும் வாக்களிக்க மறுக்கிறார்கள். அதனால் விஜயகாந்துக்கு வாக்களித்து இந்த 15% வாக்குகள் தான் விஜயகாந்துக்கு போய் அவர் வளர்ந்தார், அவர் இறந்து விட்டார். இப்பொழுது அந்த வாக்குகள் தான் யார் என்று பார்க்க மாட்டான், நட்ட கல்லுக்கு கூட போடுவான், அவர்களுக்கு போட மாட்டான். அப்படித்தான் நம்முடைய சீமானுக்கு 8% வாக்கு இப்பொழுது வந்திருக்கிறது. இதெல்லாம் இவர்கள் பெற்ற வாக்குகள் இல்லை. இவர் உளறுகிற உளருக்கு எவனும் வாக்கை அளிக்க மாட்டான், அறிவுடைய எவனும் வாக்களிக்க மாட்டான். ஒரு உணர்ச்சியில் வாக்களிக்கப்படுகின்ற ஒன்று தான். அப்படின்னா மக்களுக்கு அறிவில்லைன்னு சொல்றீங்க? அறிவில்லை என்பது என்னுடைய பொருள் இல்லை. அதனுடைய இந்த மாதிரி கேள்விதான் உங்களுக்கு கேட்க வரும். அறிவில்லை என்பது பொருள் இல்லை, ஒரு உணர்ச்சி. இதை தவிர வேறு வழி இல்லை என்கின்ற நிலையில் இல்லாவிட்டால் நீ இப்பொழுது கோபம் எதிர்க்கப்பட்டிருக்க வேண்டும். தூத்துக்குடி இந்த மக்கள் ஏன் வாக்களித்தார்கள் என்றல்லவா கேட்டிருக்க வேண்டும் நீ. அறிவில்லை என்பது பொருள் இல்லை. அவர்களுக்கு அந்த அவ்வளவு நுட்பமாக அதிலேயே போய் சிந்திக்கின்ற பாங்கு இல்லை. அதை செய்வதற்கு தான் எதிர்க்கட்சிகள் இருக்கின்றன என்று நான் சொல்கிறேன். ஆகவே வெர்டிக்ட் ஃப்ரம் தி பீப்புள் என்று சொல்வது பெரிய மாய்மாலம்.
சும்மா இருப்பதற்குள் ஏதாவது ஒன்றை அவர்கள் தேர்வு செய்கிறார்கள், பிறகு பாடுபடுகிறார்கள். 50 ஆண்டுகளாக அவர்கள் சுரண்டப்படுகிறார்கள். அப்பொழுது இந்த கட்சியை மறுபடியும் எப்படி தேர்ந்தெடுக்கிறார்கள்? வழி இல்லாமல் தான் தேர்ந்தெடுக்கிறார்கள். ஆற்று மணல் 38,000 கோடி திமுக ஆட்சியில் சுரண்டப்படுகிறது. 5 கலெக்டர்களின் மீது வழக்கு நடக்கிறது. 5 கலெக்டர்களும் இவர்கள் மீது வழக்கு தொடுக்கக்கூடாது, எங்கள் அரசுக்கு கீழ்ப்பட்ட அதிகாரிகள் என்று தான் இவர் சொன்னாலே தவிர இந்த திருட்டு ஏன் நடந்தது என்று ஸ்டாலின் கேட்கவில்லை. இப்பொழுது அதை மீறி வழக்கு நடக்கிறது. நான் சொல்லுகிறேன், இந்த 38,000 கோடியில் 34,000 கோடி வரவு வைக்கப்படுகிறது. 34,000 கோடி வரவு வைக்கப்படவில்லை என்று சொன்னால் அதே கட்சிக்கு இவ்வளவு பெரிய வாக்குகளை அளித்து 40க்கு 40 இடம் கொடுக்கிறாய் என்று சொன்னால் நான் அறிவில்லாதவன் என்று சொல்லவில்லை. வேறு வழி இல்லாமல் மக்கள் அதற்கே வாக்களிக்கிறார்கள். இந்த ஜனநாயக முறை சரியில்லை என்று சொல்லுகிறேன். அப்புறம் அதிமுகவுக்கு தான் அளிப்பார்கள், அப்புறம் திமுகவுக்கு தான் அளிப்பார்கள். எந்த ஒரு நியாயமான மனிதனும் இதற்குள்ளே நுழைய முடியாது. அதற்கு இந்த சிஸ்டம் இடம் கொடுக்கவில்லை. இப்போ நடந்து முடிந்த தேர்தல் புரியுதா உனக்கு? புரியுது. இப்போ நடந்து முடிந்த தேர்தலில் வந்து ஏடிஎம்கே தோத்துருச்சு. இதை பற்றி யாரும் கலங்க வேண்டாம், இனிமேலாவது நம்ம எல்லாம் ஒன்றிணைந்து செயல்படலாம் அப்படின்னு சசிகலா அவர்கள் வந்து தோழர்கள் எல்லாரும் ஒன்றிணையலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லாருமே ஒன்று சேர்றதுக்கான நான் என்ன சொல்றேன், வெறும் இவர்கள் 3 பேரும் பிரிந்து நிற்கின்ற காரணத்தினாலேயே அதிமுக தோற்றுவிட்டது என்று சொல்ல முடியாது. நீங்கள் யாரோடு சேர்ந்து நிற்கிறீர்கள்? நீங்கள் பிஜேபியோடு சேர்ந்து நிற்கிறீர்கள். அவர் பிஜேபியை விட்டு விலகி நிற்கிறார். ஆகவே உங்களுடைய நாம் பிஜேபியை விட்டு வெளியே நிற்போம், நாம் எல்லோரும் ஒன்று சேர்வோம், பழைய எம்ஜிஆர் ஆட்சியை தோற்றுவிப்போம் என்று நீங்கள் பேசவில்லை. நாங்கள் எங்களுக்கு இவர் வேண்டும், மோடி வேண்டும், சலுகை வேண்டும், நாங்கள் தனியாக இருந்து தினகரனும் ஓபிஎஸும் மோடி வந்தால்தான் இந்த காலை பொழுது விடியும் என்றே சொன்னார்களே. அப்புறம் உங்களுக்கும் அதானே கருத்து. ஒன்றும் இல்லாமல் சும்மா சேர வேண்டும் என்று சொன்னால் மறுபடியும் என்ன செய்வீர்கள் நீங்கள்? இப்பொழுது எடப்பாடி இதில் நிற்கிறாரா இல்லை அவர் என்ன செய்கிறார் என்பதை அப்புறம் பார்ப்போம். ஆனால் எடப்பாடியால் தான் அதிமுக, எடப்பாடியினுடைய தலைமை போதுமான, இவர்களும் போதுமான தலைமை இல்லை. அதிமுகவிலிருந்து வந்த இவர்கள் எதற்கு பாரதிய ஜனதா கட்சியில் போய் அதிமுகவை எதிர்த்து நிற்கிறார்கள்? அதிமுகவோடு சேர விரும்புகின்றவர்கள் அதிமுகவை எதிர்த்து நிற்பார்களா? கிடையாது. நீ சுயேட்சையாக நின்று திமுகவை எதிர்த்து நிற்கிறேன் என்று சொல். நான் சொல்லுவது புரிகிறதா? நீ சுயேட்சையாக நெல், ஓபிஎஸும் தினகரனும். நீ எனக்கு இடம் கொடுக்க மறுக்கிறாய், ஆகவே நான் திமுகவை எதிர்த்து நிற்பதற்காக நான் சுயேட்சையாக நிற்கிறேன் என்று சொல். அது பேச்சில்லை. அதிலும் அதிமுக களத்தில் நிற்கும் அந்த வாழ்க்கை பிரிக்கிறாய் என்றாலும் கூட இப்பொழுது நீ யூஆர் ஏ கமிட்டட் பிஜேபி ஃபாலோயர். அது ஒரு மோசமான சங்கதி அல்லவா? அதிமுகவை எதிர்த்து போட்டிட்டு விட்டு அதிமுகவோடு சேர வேண்டும் என்று சொன்னால் அவன் கேட்பானா மாட்டான்? அதெல்லாம் கேட்கிறார்கள் அவர்கள். எப்படி எங்களையே எதிர்த்து நிற்பாய், பிறகு எங்களோடு சேர வேண்டும் என்று சொல்வாயா என்று கேட்கிறார்களே. நீ பிஜேபிக்கு அல்லவா ஓட்டு போட சொன்னாய்? யூ டிஃபீட்டட் ஏடிஎம்கே. இந்த நீங்கள் பிரித்திருக்கிற அந்த 10-12% வாக்குகளெல்லாம் அதிமுகவுக்கு விழ வேண்டிய வாக்குகள் தானே, ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் தானே. நீங்கள் தானே தோற்கடித்தீர்கள். எடப்பாடி தோற்பதற்கு பெரிய காரணமாக இருந்தீர்கள். அதெல்லாம் பெரிய முரண்பாடு. ஒன்று சேர்ந்து என்ன செய்ய போகிறார்கள் என்று எனக்கு என்னமோ அதிமுக தன்னுடைய தொலைநோக்கு பார்வையையும் யோசிக்கும் திறனையும் இழந்துவிட்டார். இல்லாவிட்டால் பிஜேபியை எதிர்த்து மோடியை எதிர்த்து ஒரு வார்த்தை பேசாத எடப்பாடியும் மோடியோடே சேர்ந்து பலாப்பழத்திலும் வேறு ஒன்றிலும் நின்ற இவர்களும் ஒரு வகையிலும் வேறுபட்டவர்களாக தெரியவில்லை எனக்கு. அதனாலே இவர்கள் எல்லோரும் தோல்வியை தழுவியிருக்கிறார்கள். தெளிவில்லை. யாரை எதிர்க்கிறோம், எதற்காக எதிர்க்கிறோம், என்ன கொள்கையின் அடிப்படையில் நம்முடைய கட்சி நிற்கிறது, எப்படி நம்முடைய தொண்டர்களை வழிநடத்த வேண்டும், எப்படி மக்களுக்கு உணர்த்த வேண்டும், ஒரு தெளிவும் இல்லாமல் வைத்திருக்கிற பணம் போதும், ஜாதி போதும். ஜாதியை நம்பித்தான் தினகரனும் ஓபிஎஸும் நின்றார்கள். பணத்தையும் ஜாதியையும் நம்பி இவர்களும் அப்படித்தான் இருக்கிறார்கள். எடப்பாடி என்ன செய்ய வேண்டும் நினைத்தார்? நம்ம அந்தந்த ஜாதி ஆட்களை போட்டு நம்ம கட்சிக்காரன் நிறைய இருக்கிறான், பணத்தை செலவழித்தால் வெற்றி பெறலாம். இப்போ நடந்து முடிந்த தேர்தலில் எந்த கட்சிகளுமே பெரும்பான்மையான வாக்குகள் இல்லை. இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, அடுத்தது யார் வருவாங்க, கூட்டணி கட்சிகள் அவங்களுக்கான டிமாண்டை வச்சுட்டே இருக்காங்க. இது அடுத்தது என்ன நடக்கும்? இப்போ ஜேபி நட்டா தலைமையில் இன்னைக்கு டெல்லியில் கூட்டம் நடந்துட்டு இருக்கு, ஆலோசனை கூட்டம் நடந்துட்டு இருக்கு இல்லையா? இதில் மோடி அவர்கள் நான் திரும்பவும் ஆட்சியில் உட்காரதுக்கான மனுவை கொடுத்துருக்காரு. ஆனால் அடுத்தது கூட்டணி கட்சிகள் அவங்க எல்லாமே ஒன்றிணைஞ்சால் மட்டும்தான் அவர் ஆட்சியில் உட்கார்றதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் கூட்டணி கட்சிகள் எங்களுக்கான நிதியமைச்சருடைய பதவியும் சபாநாயகருடைய பதவியும் இவர்களும் வெற்றி பெற்றிருக்கிறார்களே, இவர்களுடைய வெற்றியும் அவர்களுக்கு தேவையாக இருக்கிறது, அவர் கொடுக்க வேண்டியதானே. ஆனால் எந்த ஆளுங்கட்சியும் டிஃபென்ஸ்,
ஃபினான்ஸ், ஃபாரின் அஃபேர்ஸ், இது மாதிரி முக்கியமான நேற்றிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் எந்த முடிவுமே வராம இருக்கு. நான் சொல்கிறேன், அதெல்லாம் கொடுக்க மாட்டார்கள், வெறும் ஒப்புக்கொள்வார்கள். அவர்களுக்கு தெரியும். அதாவது 230 பேரை வைத்திருக்கிறவன் இதையெல்லாம் உன்னிடம் கொடுக்க வேண்டும், 13 பேரை வைத்திருக்கின்ற வேண்டும். மிகப்பெரிய போர்ட்ஃபோலியோவை எல்லாம் 13 பேரை வைத்திருக்கிற உன்னிடமும் அவனிடமும் கொடுத்து விட வேண்டும். 233 பேர் தெருவில் இருக்க வேண்டும். அவன் கோஆப்ரேட்டிவ் மினிஸ்டராக இருக்க வேண்டும் என்று நீ சொன்னால் ஒப்புக்கொள்வான் அவன். இல்லாவிட்டால் மறுபடியும் இந்த அரசே போய்விடும் என்று வைத்துக்கொள். சந்திரபாபு நாயுடுக்கு இழப்பில்லையா அது? ஒரு பெரிய அதிகாரம் டெல்லியில் இருந்தால் தானே அவருடைய எதிரியை இன்றைக்கும் அவர் நேர்கொள்ள முடியும், எதிர்கொள்ள முடியும். இரு, அவனை அழுகிறார், என்னை சிறையில் வைத்தான், என்னை பாடாய்ப்படுத்தினான் என்று. அமலாக்கத்துறையின் மீது அவனை தண்டிப்பதற்கு தான் அவர் முக்கியமாக முயல்வார். ஃபாரின் அஃபேர்ஸ் வேண்டும் என்று கேட்க மாட்டார். சொல்லுவார்கள், அதாவது எட்டனா கேட்டால் ஒரணாவது தரமாட்டானா என்று. நியாயமாக அவர் மோடி காங்கிரஸ் மாதிரி 99 இடம் இருந்து 17 கட்சியோடு பகிர்ந்து கொள்ள வேண்டிய நிலைமை வந்தால் பிரைம் மினிஸ்டர் பதவியை தவிர எல்லாவற்றையும் கேட்பார்கள் எல்லாரும். இங்கே ரொம்ப வலிமையாக இருக்கிறார்கள். என்னுடைய கருத்து பிஜேபி வலிமையாக இருக்கக்கூடாது என்பது தான். இந்துத்துவாவை நான் ஒப்புக்கொள்வதில்லை, சமயம் சார்ந்த அரசியலை நான் ஒப்புக்கொள்வதில்லை. ஆகவே பிஜேபி இந்தியாவை ஆள்வதை நான் உடன்படுவதில்லை. ஆனால் அவன் ஒரு இடத்தை பெற்றிருக்கிறான். நீ போய் பாடுபட்டு எல்லாம் பண்ணி எதுனா இருக்க தேங்காயை பூரா எனக்கு பறித்துதா என்று சொன்னால் அது நடக்கக்கூடிய காரியமில்லை. புரிந்து கொண்டு பாருங்கள், 2 நாளில் எல்லாம் சரியாகும். முதலில் கேட்பான், எனக்கு அதைத்தா இதைத்தா என்று கேட்பான். நிதியமைச்சரை கூட கேட்பான். அவன் திட்டமிடுகின்றவன், பெருவாரி உறுப்பினர்களை வைத்திருக்கிறவன். அவன் செய்வானா? இதையெல்லாம் உன்னிடம் கொடுப்பானா? உனக்கு உரிய இடங்களை கொடுப்பான். ஒரு நல்ல இது ரயில்வே அது இது இவற்றையெல்லாம் பெறலாம், ஒன்றும் பெரிய காரியமில்லை. ஆனால் எல்லாவற்றையும் பெறுவது என்பது உண்மையிலேயே பிஜேபி அரசாங்கத்தில் ஒழுங்காக நடைபெற்ற காரியம் என்று என்னிடம் கேட்டால், நான் பிஜேபிக்கு மாறானவன். கட்காரியினுடைய நெடுஞ்சாலைத்துறை தான். ஒரு நாளைக்கு 9 கிலோமீட்டர், 10 கிலோமீட்டர், 13 கிலோமீட்டர் சாலை அமைத்திருக்கிறார். இந்தியா முழுவதும் உள்ள நெடுஞ்சாலைகளின் மிகப்பெரிய சிறப்புக்கு கட்காரி காரணம். ஒரு நல்ல அமைச்சர். மறுபடியும் கட்காரி இருக்கிற போது நீ இருந்து கெடுத்து விட்டு போய்விடாதே, கான்ட்ராக்டரிடம் காசு வாங்குவதற்காக இந்த வேலையை செய்யாதே என்று நான் தனிப்பட்ட முறையிலே சொல்வேன். எனக்கு பிஜேபியை பற்றி ஒன்றும் ஈடுபாடு கிடையாது. நான் பிஜேபிக்கு எதிரான மனப்போ அங்கு உடையவன். பிஜேபி வரக்கூடாது என்பதற்காகவே அதிமுக வரட்டும் என்று சொன்னவன். அந்த இடம் நிரப்பப்படக்கூடாது. இந்த அதிமுக இவன் 2வது மாற்று இடத்திற்கு வந்து விடுவானே, ஆனால் முதல் இடத்திற்கு வருவான், அது நாட்டுக்கு நல்லதில்லை என்று பிஜேபிக்கு வாக்களிக்கக்கூடாது என்று சென்ற தேர்தலிலே சொன்னவன் நான். அதற்காகவாவது அதிமுகவுக்கு வாக்களிக்கலாம், இல்லாவிட்டால் அதிமுகவும் வாக்களிக்கத்தக்க கட்சி இல்லை, ஏற்றுக்கொள்ளலாம் என்று சொன்னேன். ஆகவே சொல்கிறேன், நான் நல்ல அடிப்படையில் சொல்கிறேன், பொதுவான அடிப்படையில். கட்காரியினுடைய மினிஸ்ட்ரி ஒன்று தான் பிஜேபியினுடைய மினிஸ்ட்ரியிலேயே மிக சிறப்பாக செயல்பட்ட மினிஸ்ட்ரி. ரொம்ப பிரமாதமாக இந்த கார்பனையெல்லாம் ஒழிப்பதற்காக பேட்டரி காரையெல்லாம் கொண்டு வர வேண்டும் என்று கட்டாயப்படுத்தி இருக்கிறவர் அவர். என்னுடைய காரிலெல்லாம் ஆட் ப்ளூ என்று ஒன்றை கலக்கிறார்கள். அது பெரிய தொந்தரவு. அது 2000 கிலோமீட்டர் குறுக்கா இந்த வேலை தான் செய்து கொண்டிருக்க வேண்டும். அந்த ஆட் ப்ளூ என்ன செய்கிறது என்றால் கார்பனை கட்டுப்படுத்துகிறது. இதை கட்டாயப்படுத்தியவர் கட்காரி தான். இப்பொழுது டீசல் வண்டி தான் உன்னிடம் இருக்கும் என்றால் கார்பனை கட்டுப்படுத்தி புகையை விடு. அதற்கு பெரும் பணம் செலவழிக்கிறோம், அதற்காக பெரும் பணம் கொடுக்குறோம், பெரிய சிரமங்கள் அதில் இருக்கிறது. ஆனாலும் அது நாட்டுக்கு நல்லது. ஆகவே நான் சொல்லுகிறேன், உன்னுடைய தகுதிக்கு தகுந்த இடம் கிடைக்கும், அவர்கள் கொடுப்பார்கள், இவர்கள் விட்டு விட்டு போக மாட்டார்கள். வெறும் ஆளாக நிதிஷும் சந்திரபாபு நாயுடுவும் மத்திய அரசாங்கத்தினுடைய பலம் இல்லாமல் இந்த ஆட்சி கலைந்து விடு, மறுபடியும் வந்து விடுவாயா நீ? ஒரு பேச்சுக்கு சொல்லுகிறேன். அப்புறம் இவ்வளவு இடம் வைத்திருக்கிற பிஜேபிக்கே இவ்வளவு இடைஞ்சலாக இருந்தால் 99 இடத்தை வைத்துக்கொண்டு இவர்களெல்லாம் மேய்த்து விடுவாயா? நீ இங்கிருந்து அங்கே போகிறாய், வைத்துக்கொள்வோம், இன்னொரு 10 பேர் போகிறான், அங்கே கொஞ்சம் பேராக இருக்கிறான். மம்தா விட்டு இந்த திமுக காரன் விட்டு 2Gக்கு அப்புறம் 6Gயில் அடிக்க வேண்டும், எண்ணெய் வை என்று சொல்லுவான். கப்பலில் இன்னும் 4 கப்பல் நான் வாங்க வேண்டும், எண்ணெய் மந்திரியாக்கு, பெரிய மந்திரியாக்கு என்று டிஆர் பாலு சொல்லுவார். ஆகவே மோடியாலே ஒழுங்குபடுத்த முடியாது என்றால் இதை காங்கிரஸ் செய்ய முடியாது. இங்கிருந்து காங்கிரஸுக்கு போய் என்ன ஆட்சி அமைக்க முடியும்? அங்கே 12 பேர் இருக்கிறான், இங்கே ஒருத்தனோடு 2 பேர். மோடி பக்கத்தில் உட்கார்ந்து விட்டாயே, அங்கே மோடி பக்கத்தில் ராகுல் காந்தி உட்கார்ந்து, மம்தா உட்கார்ந்து, இருக்கிறவங்களாம் உட்காந்து 40 இடம், 30 இடம், 35 இடம் பெற்றவர்களெல்லாம் இருக்கிறார்கள். நடக்கிற காரியங்களே அது ஒத்து போய்விடுவார்கள். இது உங்களுக்கு கேள்வி கேட்பதற்கு உரிய
கொஞ்சம் நேரத்துக்கு உள்ளதாக இருக்கிறதே தவிர அதெல்லாம் ஒத்து போய் அவரவர்களுடைய இடம் என்னவோ தே வில் பி செட்டில்டு. அதெல்லாம் ஆட்சி நடத்துவார்கள். இந்த ஆட்சி போகாது. மோடி இன்னொரு 50 பேரை இங்கேருந்து பிடுங்கி விடுவார். அவருடைய குணத்தை வைத்து சொல்கிறேன், பிடுங்க வேண்டும் என்று நான் சொல்லவில்லை. நல்ல அரசியலே இல்லை இது. அந்த சிண்டேயை கொண்டு வந்து முதலமைச்சராக ஆக்கினாரே, ஏங்க ஒரு சிவசேனாவினுடைய தாக்கரே முதலமைச்சராக இருந்தவரை ஒரு நாளில் வீட்டுக்கு அனுப்பிவிட்டு அந்த கட்சியை 2ஆக பிளந்து உண்மையான கட்சி சிண்டே கட்சி என்று சொல்லி அவருக்கு தேர்தல் சின்னத்தை கொடுக்க வச்சு தன்னுடைய ஆளை துணை முதலமைச்சராக ஆக்கி இவ்வளவு கேடுகளையும் செய்ய தெரிந்தது அவருடைய பணம் அதிகாரத்தை வைத்து தானே. ஆகவே நல்லது செய்து அவருக்கு பழக்கம் இருக்கிறதோ இல்லையோ இந்த மாதிரி வேலை செய்து மோடிக்கு பழக்கம் இருக்காது. இன்னும் கொஞ்ச நாள் உங்களுடைய கட்சியிலிருந்து கொஞ்சம் பேரை அவர் கொண்டு போய் விடுவார். 2026 இந்த மக்களவை தேர்தல் புரியுதா? புரியுது. 2026 தேர்தல் யாருக்கான வாய்ப்பா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? இது நம்ம தமிழ்நாட்டிலையா? கண்டிப்பா. அதெல்லாம் கணிக்கவே முடியாது. ஓட்டுப்பட்டியை திறக்காமல் இப்பொழுது நான் 220 பேர் மோடி வருவார்கள் என்று ரொம்ப நாள் சொல்லிக் கொடுத்தேன். ஒரு ஊகம்தான். அதெல்லாம் உண்மையாக தேர்தல் கணிப்பு பூராவும் ஃப்ராடு. அவ்வளவு ஃப்ராடு. அவனவன் எங்கேயாவது பணம் வாங்கி கொண்டு சொல்லுகிறான். நான் எனக்கு தெரிந்ததை சொன்னேன், அவ்வளோதான். அது மாதிரி 2026 என்ன நடக்கும் என்பது, ஒரு தடவை ஜெயலலிதா 2 இடத்திலும் தோற்றார். 4 பேர் தான் வெற்றி பெற்றார்கள். ஒரு முறை கருணாநிதி ஒரே இடத்துல தோற்றார், அது உண்மையான ஒரு இடத்துல வெற்றி பெற்றார், அது உண்மையான வெற்றி இல்லை என்று சொன்னார்கள். ஒரே ஒரு ஆள் கருணாநிதி வெற்றி பெற்றார், ஒரே ஒரு ஆள். இவர்கள் ஜெயலலிதா வெற்றியே பெற முடியாமல் 4 பேர் வந்தார்கள். இதெல்லாம் அரசியலில் நடக்கக்கூடியதுதான். எவ்வளவு மோசமாக இது போய் மக்களிடம் அந்த கருத்து சரியாக போய் சேர்ந்து விட்டால் ஸ்டாலினெல்லாம் கருணாநிதியை போல ஒரு ஆள் வெற்றி பெறுவதே சிக்கலாகும். இந்த கருத்துக்களை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய, இந்த நான் சொன்ன கருத்தை தூத்துக்குடியில் கொண்டு போய் சேர்த்திருந்தால், என்னுடைய குரல் அந்த மக்களுக்கு கேட்கின்ற அளவிற்கு நான் செல்வாக்குடையவனாக இருந்திருந்தால், அந்த மக்கள் 4 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் கனிமொழி வெற்றி பெற முடியாது. உன்னுடைய மக்களை நரபலியிட்டு இந்த பெண்மணி இவருக்கு மீண்டும் வாக்களித்து இன்றைக்கு 13 பேரை கொல்வதற்கு நடவடிக்கை இல்லை என்பார்கள். பிறகு 130 பேர், பிறகு 1300 பேரையும் கொள்வார்கள். போலீஸ் நினைத்தால் யாரையும் கொள்ளலாம் என்கின்ற நிலை ஒரு நாட்டில் இருக்குமானால் அது நாடே இல்லை. அதைவிட எங்கேயாவது போய் நாம் செத்து தொலைக்கலாம். ஆகவே இதை கொண்டு போய் சேர்க்க என்னால் முடியும். இது மாதிரி ஏதாவது எத்தனையோ காரியங்கள் நடக்கக்கூடும். தலைகீழாக அரசுகள் பிறழக்கூடும். மோடி இப்படித்தான் ராமர் கோயிலை கட்டிவிட்டு, அயோத்தியில் ராமர் கோயில் கட்டியிருக்கிறார், இட் இஸ் த சிம்பல் ஆஃப் ஹிந்துத்துவா என்று அவர் ரொம்ப பறையறைந்து கொண்டிருந்தார். 27,000 கோடி செலவழித்து ராமர் அவரை கவுத்து விட்டார். மோடியை கவிழ்த்து விட்டார். அங்கேயே முலாயம் சிங் கட்சி வந்து விட்டது. அந்த ஊரிலே, ராமர் கோயிலை கட்டிய ஊரிலே பிஜேபியை வெற்றி பெற முடியவில்லை. இவரே கொஞ்ச நேரம் மோடி ஆட்சியே போய்விட்டது என்று சொல்கிற அளவுக்கு பின்தங்கி இருந்து ஒரு அளவுக்கு வந்தார். 3-4 லட்சம் வாக்குகளில் ஒவ்வொருவரும் இங்கேயெல்லாம் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். டிஆர் பாலுவெல்லாம் 4 லட்சம் வாக்கு வெற்றி பெற்றிருக்கார். இவர் 1.5 லட்சம் வாக்கு தானே பெறுகிறார் ஒரு நாட்டு. இவருக்காக 230 பேர் வெற்றி பெறுகிறார்கள் 80 பேர். ஆகவே இவர் ராமரை கைவிட்டு விட்டார். போடா, இவ்வளவு பெரிய கோயில் உனக்கு கட்டி உன்னை கும்பிட்டு எல்லாம் பண்ணேன், நீ என்னை தோக்கடிச்சு விட்ட ஓன் தொகுதியிலே என்று சொல்லிவிட்டு, இப்பொழுது அவர் பாரத் மாதா கி ஜே, பூரி ஜெகநாதர் கி ஜே என்று சொல்லிவிட்டார். இப்போ ஒரிசா அவர் கைக்கு வந்து விட்டது. அதனால இப்பொழுது ராமரை கீழே தள்ளிவிட்டார். 2 கடவுள்களும் ஒன்று தானே? அப்படி அவர் ராமரை சொல்லலையே, பூரி ஜெகநாதரை தானே சொல்லியிருக்கிறார். நீ சொல்லுகிறார். மோடி இப்பொழுது பூரி ஜெகநாதரை புதிதாக கொண்டாடுகிறார். கடவுளையே மாத்திட்டார் அப்படின்னு சொல்ல வரீங்க? ஆமாம், ராமர் கவிழ்த்து விட்டார் என்ற காரணத்தால் ராமரை கைவிட்டு விட்டார். 2 கடவுள்களும் ஒண்ணுதான் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். ஒரு கடவுள் தான் உலகம் பூரா இருக்கிறார் என்பதெல்லாம் அறிவுவாதங்கள். அது கிடக்கட்டும். அவர் ராமருக்காக கோயில் கட்டி இந்துத்துவாவினுடைய சின்னம் என்று சொன்னார். ராமர் இவரை கவிழ்த்து விட்டார். அதனாலே பூரி ஜெகநாதர் ஒரிசாவிலே வெற்றி பெற வைத்து விட்டார். இப்பொழுது பூரி ஜெகநாதருக்கு வாழ்த்து சொல்லுகிறார் நம்முடைய மோடி. பாருங்கள் எவ்வளோ தூரம் கடவுளுக்கு அவருக்கே இந்த கோபம் வந்துருச்சு ராமர்கிட்ட. உன்னை எவனா தேடினானா என்ன? தமிழ்நாட்டில் எங்கேயாவது உனக்கு கோயில் வைத்திருக்கிறார்களா? எங்கேயாவது உனக்கு? ராமருக்கு பொதுவாக கோயில்கள் அதிகமாக இருக்காது. கண்டிப்பாக பொதுவாக இருக்காது. ராமர் போற்றப்பட வேண்டிய ஒரு மனிதர் தான். நான் சொல்லுகிறேன், ராமனுடைய நெறி நாடு முழுவதும் பரப்பப்பட்டால் நாடு யோக்கியமாக இருக்கும். அதனால தான் காந்தி ராமராஜ்யம் என்று சொன்னார். ராமனுக்கு கோயில் கட்டி இந்துத்துவாவின் சின்னமாக ஆக்குவதிலே தான் எனக்கு மறுப்பே தவிர, ராமன் உயர்ந்த பாத்திர படைப்பு, ராமனுடைய வாழ்க்கையை இந்தியா கடைப்பிடித்தால் இந்தியா உலக நாடுகளிலெல்லாம் சிறந்த நாடுகளாக இருக்கும் என்பதில் எனக்கு மறுப்பில்லை.
ஏனென்றால் காந்தியே ராமராஜ்யமாக இருக்க வேண்டும் இந்தியா என்று கருதுகிற அளவுக்கு மிகச்சிறந்த ஆட்சியை ராமன் வழங்கினான். மிகச்சிறந்த குணங்களுடையவனாக அவன் கம்பனாலும் வால்மீகியாலும் படைக்கப்பட்டான். அதல்ல. ஆனால் உனக்கு நன்மை கிடைக்கவில்லை என்றவுடன் நீ அங்கே விட்டு விட்டு பூரு ஜனாதிரியில் வந்து விட்டாயே. இதுதானே மனிதனுடைய இயல்பு. அவ்வளோதான். உங்களுடைய சிறப்பான நேரங்களை எங்களோட செலவிட்டதுக்காக ரொம்ப நன்றி.